Hi students, welcome back to learning journey. I had drunk அப்படின்னா நான் குடித்து இருந்தேன். Before you came, நீ வருவதற்கு முன்பாக. நீ வரத்துக்கு முன்னாடியே நான் காஃபி குடிச்சிருந்தேன். இன்னும் நீ காஃபி குடிக்கலையா? இல்லையே, நீ வரத்துக்கு முன்னாடியே நான் குடிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். We had drunk coffee. நாங்கள் காஃபி அதாவது இந்த இடத்துல காஃபி அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு நம்ம குறிப்பிடலை, பட் வேணும்னா குறிப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம குடிக்கிறது காஃபியை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இல்லையா? சரி, நாங்கள் குடித்து இருந்தோம். எதை? காஃபி. வி ஹேட் ட்ரங்க், குடித்திருந்தோம். எதை? காஃபி. எப்போ? பிஃபோர் யூ கேம், நீ வருவதற்கு முன்பாக. நீ வந்தீல, நீ வரத்துக்கு முன்னால், நீ வந்த அதுக்கு முன்னாடி நாங்கள் குடித்தோம். யூ ஹேட் ட்ரங்க், நீ காஃபி குடித்து இருந்தாய். குடித்து அப்படின்னா வெர்பு 3. குடித்து இருந்தாய், காஃபி குடித்திருந்தாய். எப்போ? நீங்கள்லாம் வருவதற்கு முன்னால். நீ காஃபி குடிச்சிருந்த. இதோ நீங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நீ காஃபி குடிச்சிருந்த. நீங்கள்னா ஒரு 10 பேர் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீங்களாம் காஃபி நீங்களாம் குடிக்கிறதுக்கு முன்னால் நீ குடிச்சிருந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே ஹேட் ட்ரங்க் காஃபி. தேனா அவர்கள் காஃபி குடித்து இருந்தார்கள். அவங்க காஃபி குடிச்சிருந்தாங்க. பிஃபோர் யூ கேம், நீ வந்த இல்லை, யூ கேம், நீ வந்த அதுக்கு முன்னால். பிஃபோர்னா அதுக்கு முன்னால் அவங்க காஃபி குடிச்சிருந்தாங்க. தே ஹேட் ட்ரங்க் காஃபி, அவர்கள் காஃபி குடித்து இருந்தார்கள். ஹீ ஹேட் ட்ரங்க் காஃபி, அவன் காஃபி குடித்து இருந்தான். அவன் காஃபி குடிச்சிருந்தான். எப்போ? நீ வரதுக்கு முன்னாடியே அவன் குடித்தான். நீ வந்து இல்லை, அதுக்கு முன்னாடியே குடித்தான். பிஃபோர்னா முன்னால். யூ கேம், நீ வந்து இல்லை, அதுக்கு முன்னாலேயே அவன் காஃபி குடித்து இருந்தான். ஷீ ஹேட் ட்ரங்க் காஃபி, அவள் காஃபி குடித்திருந்தாள். அவள் காஃபி குடிச்சிருந்தா. எப்போ? நீ வந்தில்ல, யூ கேம், நீ வந்தில்ல, நீ வந்த அதுக்கு முன்னாலேயே அவள் காஃபி குடிச்சிருந்தா. பிஃபோர்னால் அதுக்கு முன்னாலேயே. ஷீ ஹேட் ட்ரங்க், அவள் காஃபி குடிச்சிருந்தா. இட் ஹேட் ட்ரங்க் காஃபி பிஃபோர் யூ கேம். சின்ன குழந்தை இருக்கும், அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு விவரம் தெரியாது, கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம குழந்தைய கொஞ்சம் நேரம் வச்சிட்ருப்பாங்க, காஃபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேணாம், அது இப்போ தான் நீ வரதுக்கு முன்னாடி தான் குடிச்சிருந்தது, மறுபடியும் கொடுக்காத, வாந்தி எடுத்துணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இட்டு அது அல்லது இது. காஃபி குடித்து இருந்தது, அதாவது ஹேட் ட்ரங்க்னா குடித்திருந்தது. எதை? காஃபி. எப்போ? நீ நீ வந்த யூ கேம். கம்மோட பாஸ்டன்ஸ் என்ன? கேம். நீ வந்த அதுக்கு முன்னால். இப்போ இதில் ஃபஸ்ட்டு செய்த செயல் வந்துட்டு குடித்தது, செகண்ட் நடந்த செயல் வந்தது. ஸோ செகண்ட்ஸ் நடந்த செயல் வந்து கம்மோட பாஸ்டன்ஸ் கேம், வெர்பு 2ன்னு சொல்லுவாங்க. கம் அதனுடைய பாஸ்டன்ஸ் வந்துட்டு கேம். இது வந்து ரெண்டாவது நடந்த செயலுக்கு சிம்பிள் பாஸ்டன்ஸு, கம்மோட சிம்பிள் பாஸ்டன்ஸ் தான் கேமு. ஆனால் முதல் இந்த 2 செயல் இறந்த காலத்தில் நடக்கிறப்ப முதல் நடந்த செயல், ரெண்டாவது நடந்த செயல் சாதாரண கம்மோட பாஸ்டன்ஸ் கேம் போடணும். இது முதல் நடந்த செயல் வந்து குடித்து இருந்தாய். அப்போ குடித்து அப்படின்னு தொக்கிட்டு நிற்குது. இது வந்து வெர்பு 3. இருந்தாய் அதுக்கு துணையாக வருது. இந்த ஹேவு ஹேஸ் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலாக ஹேடுங்கிற வார்த்தை. இருந்தாய். ஹேடுனா என்ன? இருந்தேன், நான் இருந்தேன். ஐ ஹேட். நாங்கள் இருந்தோம், we had.
நீ இருந்தாய். யூ ஹேட். நீங்கள் இருந்தீர்கள். யூ ஹேட். அவர்கள் இருந்தார்கள். தே ஹேட். அவள் இருந்தாள். ஷீ ஹேட். ஹீ ஹேட். அவன் இருந்தான். ஹீ ஹேட். அவள் இருந்தாள். ஷீ ஹேட். அது இருந்தது. இட் ஹேட். என்ன பண்ணியிருந்தது? குடித்து. ஸோ ஐ ஹேட் ட்ரங்க். நான் குடித்திருந்தேன். வி ஹேட் ட்ரங்க். நாங்கள் குடித்திருந்தோம். யூ ஹேட் ட்ரங்க். நீ குடித்திருந்தாய். தே ஹேட் ட்ரங்க். அவர்கள் குடித்திருந்தார்கள். ஹீ ஹேட் ட்ரங்க். அவன் குடித்திருந்தான். ஷீ ஹேட் ட்ரங்க். அவள் குடித்திருந்தாள். இட் ஹேட் ட்ரங்க். அது குடித்திருந்தது. இந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துட்டு 2 செயல் நடந்திருக்கும். அந்த 2 செயல் நடந்ததில் 2வது நடந்த செயலுக்கு கம்மோட பாஸ்ட் டென்ஸ் இதில் கேம்னு போட்ட மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். முதல்ல நடந்த செயல் வந்து நான் ஏற்கனவே நீ வரதுக்கு முன்னாடி நான் காஃபி குடித்து இருந்தேன். ஸோ அப்படி சொல்கிறப்பே தெரியுது நமக்கு வெர்பு 3 அதுக்கு முன்னால் ஹேட் வரும். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.